அதான் வாங்க. எந்த மந்திரத்துக்கு வந்தீங்க? நாலாவது மந்திரம் பார்க்கணுமா? திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, குருவை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. மூன்றாவது மந்திரம் அழகான மந்திரம். நேற்று கூட எடுத்து கொடுத்தோம்ல. அர்ஜுனனுக்காக வேடனாக வந்தார், அம்மைக்காக மீனவனாக வந்தார், அடுத்தது குதிரையில் வந்தார். இதை மூணு நம்ம வித்தியாசமாக கோர்த்தோம். சிவஞான முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, அடியார் பொருட்டு இறைவன் எப்படி வந்தாலும் யார் தாங்கிறாரு? குரு. அந்த பாயிண்டை வச்சு கோர்த்தோம். நாலாவது மந்திரத்துக்கு பொருள் எழுத போகிறோம். தேவர்கள் வலம் வந்து வணங்கி துதிக்கும், தேவர்கள் வலம் வந்து வணங்கி துதிக்கும் தலம் திருப்பெருந்துறை. மண்ணுலக மக்களும் வணங்கி துதிக்கிறார்கள். உலகியல் பயனை பெறுகிறார்கள். இறைவனை வாழ்த்துகிறார்கள். வினைகளை நீக்கிக் கொள்ளுகிறார்கள். இறைவன் உலகமே வாழ்த்துவதற்குரிய தகுதி உடையவன். உலகமே வாழ்த்துவதற்குரிய தகுதி உடையவன். வாழ்ந்தார்கள் ஆவாரும், வல்வினையை மாய்ப்பாரும், தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும், சூழ்ந்து அமரர் சென்றிரஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏத்தும் நமர். சரிதானே? அது அந்த பொருள் தான் வருது. அப்படி அழகாக கரெக்டாக வந்துட்டு. தேவர்கள் இறைவனை, இத்தலத்து இறைவனை வணங்குகிறார்கள். ஒன்று. எல்லா தேவர்களுடைய வணக்கமுமே சுயநலமானதுங்கிற முடிவில் நம்ம வரக்கூடாது. இந்த தலத்து இறைவனை தேவர்கள் அருளுக்காகவே வணங்கியிருப்பார்கள். எந்த ஊரில் தேவர்கள் வணங்குறாங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தபடி நம்ம தேவர்களை கையாளணும். இந்த தலத்தில் தேவர்கள் இறைவன் அருளுக்காகவே வணங்கியிருப்பார்கள். அடுத்து மக்கள் வணங்கி உலக பயனை அடைகிறார்கள்ங்கிறார். உலக பயனை அடைதல் என்பது சமயச்சார்பு இல்லாத அறம் சார்ந்ததை மட்டும் அடைதல். அறம் சார்ந்ததை மட்டும் அடைதல். எது வரைக்கும் வந்தீங்க? உலக பயனை என்பது சமயம் சாராத அறம். அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் போன்ற தேவைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சாராத அறத்தேவைகள். கட்டுநிலை விண்ணப்பம்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொன்னான். துரோதானத்தில் இருக்கும்போது நம்ம என்ன விண்ணப்பம் வைப்போம்? மறைப்பு சக்தியில் இருக்கும்போது என்ன விண்ணப்பம் வைப்போம்? வீடு வேணும், கார் வேணும், காசு வேணும் வைப்போம்ல. அந்த மாதிரி பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள், துதிக்கிறார்கள்னு சொல்றதுனால, வணங்குகிறார்கள், துதிக்கிறார்கள், வாழ்த்தி வணங்குதலை செய்கிறதுனால அவர்களுக்கு அடியார் இலக்கணம் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இலக்கணம் இருக்குது? அடியார் இலக்கணம் இருக்குது. அடியார் இலக்கணம் இருக்குதுங்க. ஆனால் விண்ணப்பம் எதுவாக இருக்கு? கட்டுநிலை விண்ணப்பங்களாக இருக்கிறது. ஆனால்
அவர்கள் மிக விரைவில் இறைவனுடைய அருட்சக்திக்கு ஆட்படுகிறதுக்கு தகுதியுடையவர்கள். காஞ்சி நல்லா இருக்கிறியா? நல்லாறு. சிவனை முருகனை கும்பிடு, கனகவேல் காக்க, திருச்சிற்றம்பலம், நற்றுணையாவது நமச்சிவாயவே, அஞ்சுவது யாதொன்றும் இல்லைங்க. எனவே அவர்கள் எனது இறைவனுடைய அருட்சக்திக்கு விரைவில் ஆட்படக்கூடியவர்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் சமயம் சார்ந்த விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொள்வார்கள். அதை மாணிக்கவாசகரே சொல்றாரு. இவர்கள் தங்கள் வினையை போக்கிக் கொள்ளுகிறார்கள் சொல்றாருல, அதை வச்சு தான் நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம். வினையை போக்கிக் கொள்ளுகிறார்கள் சொல்றார். கட்டுநிலையில் இருக்கவங்களுக்கு என்ன போகாது? அப்போ நம்ம என்ன நிலையையும் சேர்த்து பார்க்கணும், அருள் சக்தி நிலையையும் பார்க்கணும். மறைப்பு சக்தி நீங்கி அருள் சக்தி நிலையை பார்க்கணும். அடுத்து சொல்றாரு, இறைவன் உலகமே வணங்குவதற்கு உரியவருங்கிறார். மூணு பகுதிங்க. ஒன்று தேவர் வணக்கம், இன்னொன்று மக்கள் வணங்கி சிவனடியாராக மாறுகின்ற வணக்கம், மூன்று உலகமே வணங்குதல். தேவர்கள் வணங்கினார்னு சொன்ன மாணிக்கவாசகர் அவங்களுக்கு வினை போச்சுதுன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் வணங்கும் போது என்ன போச்சுதுங்கிறாரு. அதுதான் அதில் இருக்கு தனிச்சிறப்பு. தேவர்களுக்கு இறையருளாக நினைச்சது, மக்களுக்கு குருவருளாக நினைச்சு. தேவர்களுக்கு திருவருளாக நின்றார், மக்களுக்கு குருவருளாக நின்றார். தேவருலகத்தையும் மண்ணுலகத்தையும் சொன்னவர் மண்ணுலகத்தில் எல்லாருமே வணங்குவதற்குரியவர்னு சொல்றார். எல்லாருமே வணங்குவதற்குரியவர்னு சொல்றார். அதில் ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று எல்லாரும் வணங்கலாங்கிறது ஒரு பொருள். ஏன்னா எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் வணங்கி தான் ஆகணுங்கிறது இன்னொரு பொருள். எல்லாரும் வணங்கலாங்கிறது ஒரு பொருள், எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் வணங்கி தான் ஆகணுங்கிறது இன்னொரு பொருள். நீங்கள் மோட்சம் வேணும்னா யாரை வணங்கி தான் ஆகணும்? சைவத்தின்படி மோட்சத்தை யாரை தவிர தர முடியாது? சிவனை தவிர யாரும் மோட்சம் கொடுக்க முடியாதுங்கிறது சைவ கோட்பாடு. அப்போ ஒரு பிறவியில் பொருள் கேட்குறான், இன்னொரு பிறவியில் சரியை கேட்குறான், இன்னொரு பிறவியில் சரியை கேட்கும்போதே அவங்க எந்த வழிபாட்டுக்காரங்களாக மாறுறாங்க? சிவ வழிபாட்டுக்காரங்களாக மாறுறாங்க. அதனால் உலகமே வணங்குவதற்குரியவருங்கிற வார்த்தை என்ன குறிக்குதுன்னா முழுமுதற் பரம்பொருளை குறிக்குதுன்னு அர்த்தம். அதாவது சகலரில் மிக உயர்ந்தவர்கள் தேவர்கள். அவங்களே வணங்குறாங்கங்கும்போது எல்லாரும் வணங்கணுங்கிறது தானே. அப்போ இறைவன் யாராயிரம்? முழுமுதற் பரம்பொருள். சகலர்களில் மிக உயர்ந்தது யாரு? அவங்களே கும்பிடுறாங்கன்னு சொல்லும்போது அங்கே முழுமுதற் பரம்பொருள் தன்மையை மறைமுகமாக சொல்கிறார். எல்லாரும் வணங்குவதற்குரியவர்ங்கிறத சொல்கிறார். வணங்குவதற்குரியவர். இந்த பதிகத்தின் தலைப்பு அனுபவம் கைகூடுறதுல சந்தேகம் இல்லை. இந்த மந்திரம் எப்படி பொருந்ததுன்னா வினை போகிறதுனால சந்தேகம் இல்லை. வினை போகிறதுனால சந்தேகம் இல்லை. வினை போனால் என்ன கிடைக்கும்? சிவானுபவம் கிடைக்கும். அப்போ அது மேட்ச் ஆயிடுச்சு. தேவர்களை காப்பாற்றணும் பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்குது. தேவர்களை இதில் சொன்னதுனால தேவர்களுக்கும் என்ன கிடைக்கும்? அனுபவம் கிடைப்பதில் சந்தேகம் இல்லைன்னு பொருள் எடுக்கணும்.
மற்ற பதிகங்களில் வர்ற தேவர்கள் வேறங்க, இதில் வர்ற தேவர்கள் வேறு. ஏன்னா இந்த தலமும் அதற்குரிய தலம். நீங்கள் திருப்பெருந்துறை தலத்தை போய் பார்த்தீங்கன்னா ஞானம் சார்ந்ததை அடைந்த வரலாறு தான் கிடைக்கும், பொருள் சார்ந்ததை அடைந்த வரலாறு கிடைக்காது. சில தலங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பயன் கிடைச்சது, இவங்களுக்கு பயன் கிடைச்சது அப்படின்னு வரும். நீங்கள் திருவாவடுதுறை எடுத்தால் இறைவன் 12,000 பொண்ணை கொடுக்குறாருன்னா அதுவும் சமயம் சார்ந்ததுக்கு தானே போய் சேருது, அதுதானே போய் சேருது. அப்படி அதை பார்க்கணும். எனவே இந்த இடத்துல தேவர்களை இதில் உள்ள கொண்டு வந்ததுலையும் தேவர்கள்லையும் பக்குவப்பட்டவங்களை தான் யார் கொண்டு வந்திருக்கிறா? மாணிக்கவாசன். அதனை முன்னூரில் கொடுத்துருக்குறோம், தெரியுதா? பிற பதியங்களில் வர்ற தேவர் வேற, அவர்கள் போகம் கேட்குறவங்க. இவங்க சிவ வழிபாடு செய்கிறாங்க, அருள் பெறுவதற்காக வழிபாடு செய்கிறாங்க என்று வகுப்பை நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.